வீவர்ஸ், இந்த பதிவு யாருக்கானதுன்னா, யாரெல்லாம் செகண்ட் கார் வாங்குறது இருக்கீங்களோ அவங்களுக்கான பதிவு இது. ஒரு காரை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதில் ஒரு சிலது நான் மட்டும் சொல்கிறேன். என்னென்னலாம் செக் பண்ண வேண்டியிருக்குன்னா, கண்டிப்பாக கார் ஸ்கேனிங் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அந்த டெஸ்ட் ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் லாங் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். அது போக வண்டியை கோல்டு கண்டிஷனில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். தென் வார்ம் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அந்த வண்டி ஓகேவா நாட் ஓகேவான்னு முடிவெடுக்கணும். ஜஸ்ட் வண்டியோட கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு, நம்பர் ஆஃப் ஓனர்ஸு, என்ன இயரு, சர்வீஸ் ரெக்கார்டு, இது மட்டும் வச்சுட்டு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா தென் யூ ஆர் ராங். சரியா? அதை விட ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் இதை சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. சார், ஒரு நல்ல மெக்கானிக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிச்சி சொல்லுவார் அப்படின்பாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. சரியா? இது வந்து பார்த்தோன்னா டீலர்ஸ் செய்யக்கூடிய ஒரு விதமான ஒரு டிப்ளமேட்டிக் ட்ரிக்கு. அதாவது மெக்கானிக்கு மேலே ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அழுத்தம். இதில் நிறைய மெக்கானிக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, வண்டி அப்படி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு டக்குன்னு டெசிஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சிடக்கூடாது டெசிஷன். ஏன்னா ஒரு வண்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது கோல்டு கண்டிஷனில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும், வார்ம் கண்டிஷனில் செக் பண்ணி பார்க்கணும். அது போக நல்ல லாங் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணும். ஏன் லாங் ஸ்ட்ரெச் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு தெளிவு கொடுக்க நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னா Hyundai i10. இந்த வண்டியில் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா, நார்மலாக எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஒரு 10-15 நிமிஷம் வண்டியை ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு 80-85 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடு, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது கூலண்ட் டெம்பரேச்சர், உங்களுக்கு வார்னிங் இண்டிகேஷன் கேஜ் அது வந்து ரைஸ் ஆகும். சரியா? இதில் என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் இந்த கேஜ் ரைஸ் ஆகிறதுக்கு கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி கம்ப்ளீட்டாக சீஸ் ஆகிடும். இப்போ செகண்ட் கார் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஜஸ்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறீங்க, இல்லை கொஞ்சம் தூரம் தான் ட்ரைவ் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாமலே போயிடும். அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு இந்த மாதிரி காரை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ஜின் ஒர்க்கே பண்ணுற மாதிரி வந்துடும். அப்படி என்ஜின் ஒர்க்கே பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கார் வாங்கினதே 2 லட்ச ரூபா இருக்கும். ஆனால் நீங்கள் என்ஜின் ஒர்க்கு 2 லட்ச ரூபாய் மேலே செலவு பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஸோ அதனால் செகண்ட் கார் வாங்குறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துவாங்க. வாங்க, இந்த வண்டியில் அந்த டெம்பரேச்சர் இண்டிகேஷன்ஸ் எப்படி நடக்குது, அதுக்கான காரணம் என்ன, இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஆனால் எல்லா நேரமும் இந்த காரில் ஒரு ஈஸியாக ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணிட்டோம். அதே மாதிரி எல்லா நேரமும் இருக்கணும் அவசியம் இல்லை. சில நேரம் இன்ஜின் ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்போ 2 லட்ச ரூபாய் மேலே செலவாகும். இந்த 2 லட்ச ரூபாங்கிறது டென்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன் தான். உங்களுக்கு அந்த பட்ஜெட் கார்லேருந்து ஆரம்பித்து அது எவ்வளோ ப்ரீமியம் காரை பேஸ் பண்ணி அதோடய காஸ்ட் மாறும். சில நேரம் வந்து 50,000 ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் கூட உங்களுக்கு காஸ்ட் வரும். சரியா? நீங்கள் எவ்வளோ ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கீங்க பேஸ் பண்ணிலாம் முடிவாகாது. அந்த கார் என்ன மாதிரி டைப்பு, ப்ரீமியமாக நான் ப்ரீமியம்ங்கிற பேஸ் பண்ணி தான் அதனுடைய காஸ்ட் முடிவாகும். சரியா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஓட்டு வந்திருக்கோம். பாருங்கள் பிரச்சனை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ரெட் பாயிண்ட் வரைக்கும் போகும். நம்ம ரெட் பாயிண்ட் போகிற அளவுக்கு போகக்கூடாது. பாருங்கள், இப்போ டக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு, விஷயத்தை குறைஞ்சிச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஜஸ்ட் வண்டி வந்து பார்த்தோன்னா ஒரு சிக்னல் நின்று இருக்கும் நேரத்தில் பார்த்தோன்னா டெம்பரேச்சர் டக்குன்னு குறைஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வண்டியில் கூலண்ட் ஆயில் சர்க்குலேஷனோட அளவு இருக்குன்னு அர்த்தம். வீவர்ஸ், கஸ்டமர் நம்மக்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் கேட்டிங்கன்னா, இந்த வண்டி ஒரு 10 கிலோமீட்டரு ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 80 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் வண்டியை ரைஸ் பண்ணி ஓட்டிங்கன்னா டெம்பரேச்சர், கூலண்ட் டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை தான் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இப்போ நம்ம பண்ணுறது வேலிடேஷன் ஆக்டிவிட்டீஸு. இப்போ பாருங்கள், நான் 90 கிலோமீட்டர் ஸ்பீட் போயிட்டுருக்கேன், 100 கிலோமீட்டர் ஸ்பீடே போகிறேன், டெம்பரேச்சர் ரைஸே ஆகலை. ஸோ கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ். வீவர்ஸ், இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் எடுத்து, ஸோ தட் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். தேங்க்யூ. வீவர்ஸ், நம்ம ஒர்க் ஷாப்புக்கு நிறைய டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுறாங்க. உங்களில் யார் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போது டெக்னீஷியன்ஸாக இருக்க உங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் உங்களுடைய எஃபிஷியன்ட் ஆஃப் ஒர்க் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க,
உங்களுடைய கெரியர் இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதா உங்களோட விருப்பம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் நம்பரை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு 3 months ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்கும். 4th month இருந்து உங்களுக்குமே பேசிக் சேலரி as well as வந்து இன்சென்டிவ் கொடுக்கும். கண்டிப்பாக ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் உங்களோட கெரியர் இதில் இருக்கணும்னு வந்து கம்மிட்டாக பாருங்கள். ஏன்னா இது மற்ற ஒர்க்கு மாதிரி நான் டெக்னிக்கல் ஒர்க் கிடையாது. இது டெக்னிக்கல் ஒர்க்கு நீங்கள் கம்மிட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். உங்களால் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், எங்களுக்கு சொல்லிக் கொடு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 1 month 2 months இருந்துட்டு போயிட்டீங்கன்னா இட் இஸ் வேஸ்ட் ஃபார் யூ அண்ட் நாங்கள் டீச் பண்ணது எங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. சரியா? ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.